வணக்கம், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி கேட்டலிஸ்ட் வித் கோபிகா. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி போகாமல் இருக்கலாம். சடனாக நிறைய கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கடவுளுக்கு உங்களை சோதிச்சு பார்த்துட்டே இருக்கணுன்ற ஆசை நிச்சயமாக கிடையாது. அதையும் மீறி உங்களுக்கு வர சில சங்கடமான சூழ்நிலைகளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். அந்த காரணத்தை எவ்வளவு சீக்கிரம் நம்ம உணர்றோம் அப்படின்றதுல தான் நம்ம வாழ்க்கையோட புது தொடக்கம் அடங்கி இருக்கு. அறியாமையினால நம்ம செஞ்ச சில விஷயங்கள் இன்னைக்கு நம்மள இந்த சூழ்நிலைகளுக்குள்ள தள்ளி விட்டுருக்கலாம். ஆனா அதுக்காக உங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே தான் போகும்ன்ற கன்க்ளூஷனை அவசரப்பட்டு நீங்களே எழுதிடாதீங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில நீங்க உங்க மேல நம்பிக்கையை இழக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மனசை விட்டு யார்கிட்டயாவது பேசணும்னு தோணுச்சுன்னா யோசிக்காம அவங்க கிட்ட பேசுங்க. நிச்சயமா ஏதோ ஒரு பேர் உங்க மைண்ட்ல கிராஸ் ஆகும். தயக்கத்தை எல்லாம் தள்ளி ஓரமா வச்சுட்டு அவங்க கிட்ட இன்னைக்கு கால் பண்ணி பேசுங்க. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சு சைலண்டா நான் சஃபர் ஆகணும்ன்ற அவசியம் கண்டிப்பா கிடையாது. உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் சுயநலவாதிகள். காது கொடுத்து கேட்கறதுக்கு யாருக்குமே இங்க நேரம் இல்லைன்னு ஒரு பக்கம் உங்க மனசு சொல்லும். ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் ஒருத்தங்களுக்கு மருத்துவ உதவி தேவைன்றப்போ எங்கெல்லாம் அந்த காசை கலெக்ட் பண்ண முடியும்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஒரு ஆம்புலன்ஸை கடந்து போகும் பொழுது உள்ளே இருக்கிற பர்சன் யாருன்னே தெரியலனாலும் கூட அவங்க நல்லா இருக்கட்டும்னு ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லியிருப்போம். ஏதோ ஒரு மூலையில் நிலநடுக்கம்னு நியூஸில் பார்க்குறப்போ நம்மளையும் அறியாமல் உயிரை பறி கொடுத்த அவங்களோட உறவுகளுக்கு சக்தி கொடுன்னு கடவுள்கிட்ட சொல்லியிருப்போம். ஒரு முகம் தெரியாத நபர் உங்களுக்காக இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஆண்டவனை வேண்டாங்கன்னு முதல்ல நீங்க நம்புங்க. நமக்கு அதோட எவிடன்ஸ் தெரியாம போகலாம், இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு நம்ம மனசு யோசிக்கலாம். ஆனா யாரோ ஒருத்தர் இந்த உலகத்துல எல்லாருமே நல்லா இருக்கட்டும், எல்லாருக்குமே இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு போய் சேரட்டும்னு வேண்டிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு ப்ரேயர் சொல்றதுனால இங்க என்னோட ரியாலிட்டி மாற போறது இல்லைன்னு தோணலாம். நியாயமான விஷயம்தான். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல காருக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு அப்படின்னு ரீசெண்டாக நான் கேட்ட ஒரு கதையை இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு ஆள் கார் ஓட்டிகிட்டே ரொம்ப தூரம் போகிறாரு. வழியில் அவரோட வண்டி ஆஃப் ஆகி நின்றுடுது. சுற்றி யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தப்போ அந்த வழியே வெறிச்சு ஓடி இருக்கு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அப்படியே இருட்டவும் ஆரம்பிச்சிடுது. அப்போ அவரோட மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் உருவாக ஆரம்பிக்குது. ஆனால் அந்த சமயம்னு பார்த்து ஒரு 2 பேர் அந்த வழியாக வராங்க. இவர் போய் அவங்க கிட்ட உதவின்னு கேட்ட உடனே நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க வண்டியை தள்ளுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்னும் 2 பேர் அந்த வழியா வந்து அவங்க காரை தள்ளுறத பார்த்துட்டு நாங்களும் சேர்ந்து தள்ளுறோம், நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சில நிமிஷத்துலயே அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகி அந்த நபர் போக வேண்டிய டெஸ்டினேஷனை அடைஞ்சிடுறாரு. சரி, இதுக்கும் லைஃபுக்கும் என்ன தொடர்பு? நம்ம வாழ்க்கையிலையும் இதே மாதிரி சில நேரங்கள்ல நம்ம ஓரமா முடங்கி போய் உட்கார்ந்துருப்போம். அப்ப யாரோ ஒருத்தர் வந்து சொல்ற 4 ஆறுதலான வார்த்தை உங்களை எந்திரிச்சு நிக்க வைக்கும். ஒரு உதவின்றது வாயை விட்டு நம்ம கேட்கும் பொழுதும் நம்ம மனசுல நம்பிக்கையோட இருக்கும் பொழுதும் யாரோ ஒருத்தர் மூலியமா ஒரு லைட் உங்க வாழ்க்கையில திரும்ப வரும். உங்களுக்காக ஏதோ ஒரு உறவு கண்டிப்பா இருக்கு. மேபி நீங்க அதை இப்போ உணராம இருக்கலாம், இல்ல பார்க்காம இருக்கலாம். எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்ற சினிமா பாடல் மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே வர வேண்டாம் அப்படின்றத இந்த எபிசோட் மூலமா நான் சொல்லிக்கிறேன். உங்கள் லைஃப்பில் எத்தனையோ ஃபார்வர்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த எபிசோடை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இன்னைக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அவங்க கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதோடு நிறுத்திடாமல் உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையையும் சேர்த்து அனுப்புங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வா பார்த்துக்கலாம்ன்ற நம்பிக்கையாக அவங்க கிட்ட சொல்லுங்கள். அந்த 4 வார்த்தையில லைட் ஏற்றி வைக்கிற கேட்டலிஸ்டா நீங்கள் அவங்களுக்கு இருப்பீங்க. இந்த எபிசோடை பற்றின உங்கள் காமெண்ட்ஸை இன்ஸ்டாகிராம், இமெயில் அண்ட் லிங்க்டின் மூலமாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் ஐ வில் see you soon in another episode.